ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் டைம் வந்து கிச்சனில் சமைக்கும்போது கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி ஓரளவுக்கு நான் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். பட் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால என்னென்ன திங்ஸ் இருக்கிறமோ எல்லாம் அப்படியே வச்சுட்டேங்க. ஸோ அது வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ரொம்ப டயர்டாக இருந்தால் கூட நம்ம வந்து எப்படி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கிச்சனை க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ காலையில் டைம் சமைக்கும் போதே கிச்சன் இப்படி இருக்குங்க. இன்றைக்கி வந்து கொள்ளுப்பருப்பு, ரசம், பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பொரியல் பீட்ரூட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. மற்ற எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எதை எடுத்துமோ எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற கிச்சன் கூட எப்படி நம்ம சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு ஈஸியாக சூப்பராக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சமைக்கும்போது கூட எப்படி ஈஸியாக கிச்சன் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நிறைய நான் ஷேர் பண்ணிட்டேங்க. பட் எல்லா நாளுமே ஒரே மாதிரி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. ஒரு சில டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சமைக்கிற கூட கொஞ்சம் டயர்டாக இருக்கும். நைட்டு பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சா கூட காலையில் சமைக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து என்ன தான் டயர்டாக இருந்தாலும் நம்ம சமைச்சு தான் ஆகணும். அதனால் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கீழே எடுத்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேங்க. கேஸ் ஸ்டவ் தொடச்சிட்டோம் அப்படின்னாவே கிச்சன் வந்து பார்க்குறக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த டைமில் கூட மிக்சியெல்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு ரெடி பண்ணேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்ததுனால லைட்டாக தெரிச்சிருச்சு. அதனால் வேறு எதுவுமே வச்சு க்ளீன் பண்ணலைங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு லைட்டாக தண்ணியில் வந்து துணியை நனைச்சி எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு டைம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் மிக்சியும் நல்லா தொடச்சி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். சோப்போ லிக்விடோ எதுவுமே வைக்கலைங்க. சும்மா தண்ணியிலே மட்டும் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேங்க. வாஷ் பண்ணாலும் இந்த வெயில் டைமில் கூட என்ன பிரச்சனை அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால் என்ன பண்ணினேன் அப்படின்னா பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. எப்பவும் போல் நீங்கள் லிக்விடோ, ஷாம்போ, கம்ஃபர்ட்டோ எதை வச்சு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது நிறைய நான் ஷேர் பண்ணனால ஃபுல் டீட்டெயில்டாக நான் காமிக்கல. சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடான்னு சொல்வேன் இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி பிடிச்சி உள்ளே ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அடைப்பு இருந்தாலும் இல்லாமல் இருக்குங்க. கரப்பாம்பூச்சி தொல்லை, அந்த குட்டி குட்டி எறும்பு தொல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். தினமுமே இந்த மாதிரி செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. வாரத்தில் ஒரு 2-3 டைம் நைட் டைம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து சிங்கெல்லாம் கழுவி விட்டதுக்கப்புறம் சொல்கிறேன், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி எறும்பு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை, பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா சிங்கில் வந்து அடைப்பு அடிக்கடி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாங் ட்ராவல் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றோம். காலையில் பசங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. என்ன தான் டயர்டாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடணும் இல்லைங்களா. அதனால் சமையல் செய்கிறது கண்டிப்பாக காலையில் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் செஞ்சு தாங்க ஆகணும். சமையல் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இன்கேஸ் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி டைம்லையும் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா சமையல் வேலையை முடிச்சுட்டு கிச்சன் அப்படியே 1 மணி நேரம் விட்டுருங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் தண்ணி வச்சு மட்டும் ஒரு டைம் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிச்சனுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.